தமிழ் சினிமாவில் வேறு மொழி படங்களில் இருந்து அதிகமாக இன்ஸ்பயர் பண்ணப்படாத ஜானர் ஒன்று இருக்குன்னா அது காமெடி ஜானர் தான். ஏன்னா தமிழ் மொழியிலேயே நேச்சராகவே வார்த்தை விளையாட்டுகள் ஜாஸ்தி. வெளிநாட்டிலெல்லாம் குழந்தை பருவத்தை ஃபேண்டசி வேர்ல்டுக்குள்ளே கழிக்கிறப்போ நமக்கு தெனாலிராமன் கதைகள், பரமார்த்த குறுக்கதைகள் உட்பட பல நகைச்சுவை அல்லது நகைச்சுவை கலந்த கதைகள் மூலமாக தான் நம்ம புத்தக வாசிப்பே தொடங்குது. இப்படி இருக்கையில் பேசிக்காகவே நமக்கு நகைச்சுவை உணர்வு அதிகம். அதனால தான் பல நகைச்சுவை படங்கள் அல்லது பல நகைச்சுவை காட்சிகள் உள்ள படங்கள் நம்மக்கிட்ட இருக்குது. இந்த வகை படங்களுக்கு முன்னோடி அப்படின்னு பார்த்தா 1941 முழுநீள நகைச்சுவை படமாக வெளிவந்த சபாபதி. பம்மல் சம்பந்த முதலியாரோட எழுத்தில் உருவான இந்த படம் ஏவி மெய்யப்பன் மற்றும் ஏடி கிருஷ்ணசுவாமியோடைய டைரக்ஷனில் வெளிவந்துச்சு. அதுக்கப்புறமா 60s இயக்குனர் கே பாலச்சந்தர் மற்றும் ரைட்டர் கோபு 2 பேருமே இந்த வகை படங்களை நிறையா தமிழ் சினிமாவுக்கு கொடுக்க ஆரம்பித்தாங்க. ரைட்டர் கோபு மற்றும் டைரக்டர் ஸ்ரீதர் கூட்டணியில் 1964 வந்த காதலிக்க நேரமில்லை எந்த காலத்திலேயும் ஒரு மிகச்சிறந்த கல்ட் கிளாசிக் படமாக தான் இருக்குது. இது போக கலாட்டா கல்யாணம், 3 தெய்வங்கள், காசேதான் கடவுளடா, பாட்டி சொல்லை தட்டாதே, உலகம் பிறந்தது எனக்காக அப்படின்னு பல காமெடி படங்கள் வர்றதுக்கு ரைட்டர் கோபுவோடைய எழுத்து காரணமாக அமைஞ்சிச்சு. இதே காலகட்டத்தில் இயக்குனர் கே பாலச்சந்தர், மேஜர் சந்திரகாந்த், பாமா விஜயம், அனுபவி ராஜா அனுபவி, எதிர்நீச்சல், பூவா தலையா, 10ஆம் பசலி, மன்மத லீலை, தில்லுமுள்ளு உட்பட பல தரமான காமெடி படங்களில் இந்த ஜானரில் கொடுத்துருக்காரு. ஆனால் இவரோட முக்கிய அடையாளம் அபூர்வ ராகங்கள், தண்ணீர் தண்ணீர் மாதிரியான சீரியஸ் படங்கள் தான். அதுக்கப்புறமா அதிகமான காமெடி படங்கள் தந்த இயக்குனராக கே பாக்கியராஜ் சொல்லலாம். கசப்பான மருந்தை சாப்பிட்றதுக்கு சுகர் சேர்த்து கொடுக்குற மாதிரி இவர் திரைக்கதையோட கோர் எல்லாமே அழுத்தமான உணர்வுகளோடு இருக்கையில் அதில் நகைச்சுவை கலந்து சொல்கிறது மூலமாக அதன் திரைக்கதையை எல்லா மக்கள்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்ததோடு மட்டும் இல்லாமல் திரைக்கதை மன்னனாகவும் திகழ்ந்தார். சுவரில்லா சித்திரங்கள், பாமா ருக்மணி, ஒரு கை ஓசை, இன்று போய் நாளை வா, முந்தானை முடிச்சு, இது நம்ம ஆளு, சுந்தரகாண்டம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த வகையில் இவரோட சிஷ்யர் பாண்டியராஜும் கன்னிராசி, ஆண்பா உட்பட பல நகைச்சுவை படங்களை கொடுத்துருக்காரு. இப்படி தொடர்ச்சியாக காமெடி படங்கள் வந்துகிட்டு இருக்க எல்லா ஜானர்லையும் சோதனை முயற்சிகள் செய்கிற கமலஹாசன் இந்த ஜானரை மட்டும் விட்டு வைப்பாரா? கிரேசி மோகன் அப்படின்ற சிறந்த நகைச்சுவை எழுத்தாளரோட கை கோக்குறாரு. இந்த கூட்டணி தமிழ் சினிமாவுடைய நகைச்சுவை ஜானரை பட்டி தொட்டி ஃபுல்லாக பரப்பி விட்டுருச்சு. இந்த கூட்டணியில் வந்த அபூர்வ சகோதரர்கள், மைக்கேல் மதன காமராஜன், இந்திரன் சந்திரன், மகளிர் மட்டும், சதிலீலாவதி, அவ்வை சண்முகி, காதலா காதலா, தெனாலி, பஞ்சதந்திரம், கமல் கே சம்பந்தம், வசூல் ராஜா MBBS அப்படின்னு பல தரமான நகைச்சுவை படங்களை இந்த ஜானருக்கு அள்ளி கொடுத்துருக்கு. பேசும் படத்தையும் இந்த லிஸ்ட்டில் குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு விஷயம். கிரேசி மோகன் கமல் கூட கூட்டணி வைக்காத காமெடி படங்களில் வியட்நாம் காலனி, தேடினேன் வந்தது, சின்ன வாத்தியார் போன்ற படங்களை உதாரணமாக சொல்லலாம். கமலஹாசனும் சிங்காரவேலன், மும்பை எக்ஸ்பிரஸ் அப்படின்னு கிரேசி மோகன் இல்லாத காமெடி படங்களை கொடுத்துருக்கிறாரு. இதே டைமில் தன்னோட ஸ்டைலில் சுந்தர்சி காமெடி ஜானரை ஆரம்பிக்கிறாரு. முறைமாமன் அப்படின்ற படத்தில் தொடங்கின இவரோட காமெடி பயணத்தில் உள்ளத்தை அளித்தா ஒரு பெரிய காமெடி கிளாசிக்காக அமையுது. அதுக்கப்புறம் மேட்டுக்குடி, நாம் இருவர் நமக்கு இருவர், உனக்காக எல்லாம் உனக்காக அப்படின்னு கதையில் காமெடி வச்சவர். அதுக்கடுத்ததா வின்னர், கிரி, லண்டன் அப்படின்னு காமெடிக்காக கதை எழுத ஆரம்பித்தார். இந்த வீழ்ச்சி இப்போது அரண்மனை, அரண்மனை 2, ஆம்பலை அப்படின்னு காமெடியை மட்டுமே நம்பி கதை எழுதுகிற நிலைக்கு சுந்தர்சியை தள்ளிடுச்சு. இதே 90s காலகட்டத்தில் டைரக்டர் சேகர் அப்படின்றவர் மிடில் கிளாஸ் பீப்புள் லைஃப்பில் இருக்கிற பிரச்சனைகளை படமாக எடுக்க ஆரம்பித்தார். ஆனால் அவர் படத்தில் கதையை காட்டிலும் அவரோட காமெடி காட்சிகள் பெருமளவு ரீச் ஆச்சு. குறிப்பாக வடிவேலு விவேக் காம்போல வந்த பொங்கலோ பொங்கல், விரலுக்கேத்த வீக்கம், கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, நம்ம வீட்டு கல்யாணம் மாதிரியான படங்கள் கதைகளை காட்டிலும் காமெடியில் பெருசாக ரீச் ஆச்சு. இந்த வகையில் டைரக்டர் ராதாமோகனையும் முக்கியமாக சொல்லி ஆகணும். இவரும் டைரக்டர் பாக்கியராஜ் மாதிரியே அவரோட திரைக்கதையோட கோர் அழுத்தமாக எமோஷனலாக இருந்தாலும் அவரோட சுகர் கோட்டட் காமெடி வேற லெவலில் ஒர்க் அவுட் ஆகும். பெரிய காமெடி ஆக்டர்ஸ் இல்லாமல் இவர் படங்களில் வர்ற காமெடி வேற ரகமாக இருக்கும். அழகிய தீயே, மொழி, அபியும் நானும், பயணம், ஒப்புக்கருவாடு படங்களெல்லாம் இதுக்கு உதாரணமாக சொல்லலாம். தமிழில் பல பழைய படங்களில் கதைகள் பெருசாக அமையலைனாலும் இளையராஜாவுடைய இசை படத்தை காப்பாற்றும். அதே மாதிரி தான் பல பெயர் கூட தெரியாத படங்களுக்கெல்லாம் நகைச்சுவை காட்சிகள் அடையாளமாக அமையும். 80s, 90s அப்புறம் 2000 ஆரம்பத்திலெல்லாம் கவுண்டமணி, செந்தில், வடிவேலு ஆகியோரோட இருப்பு தான் இப்படிப்பட்ட படங்களுக்கு அடையாளமாகவும் அமையும். NS கிருஷ்ணன், தங்கவேலு, நாகேஷ், சோ, ஜனகராஜ், கவுண்டமணி, செந்தில், வடிவேலு, விவேக், சந்தானம், சூரி, யோகி பாபு உட்பட முதன்மை காமெடியன்ஸாக இருக்கட்டும், சார்லி, தாமு, வையாபுரி, MS பாஸ்கர், சிசர் மனோகர், மனோபாலா, கிரேன் மனோகர், தம்பிராமையா, அல்வாவாசு, மணிவண்ணன் உட்பட 2ஆம் நிலை காமெடியன்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே தமிழ் சினிமாவோட பொக்கிஷமாக போற்றி பாதுகாக்க தகுதியானவங்க தான். டைரக்டர் சுந்தர்சி வீழ்ச்சி அடைஞ்ச அதே காலகட்டத்தில் தான் காமெடி ஜானரோட வீழ்ச்சியும் நடந்துச்சு. ஏன் அப்படின்னு கேட்டால் இப்போ வர்ற காமெடி மூவிஸ் பெரும்பான்மையானவை சந்தானம், சூரி, யோகி பாபு மாதிரியான காமெடியன்ஸோடைய திறமையை மட்டுமே நம்பி வருது.
முன்னெல்லாம் காமெடி படங்களுக்கான பேஸ் திரைக்கதையில் இருக்கும், காமெடியன்ஸோட வேலை அதை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறது மட்டும்தான். ஆனால் இப்போது அந்தந்த காமெடியன்ஸோடைய ஐடியாலஜி மட்டும்தான் படத்தில் தெரியுதே தவிர ஒரு ரைட்டர் அண்ட் டைரக்டருடைய ஐடியாலஜி அங்கே இருக்கிறது இல்லை. குறிப்பாக சொல்லணும்னா பாஸ் என்கிற பாஸ்கரன், ஒரு கல் ஒரு கண்ணாடி, பட்டய கலப்பனும் பாண்டியா, அதுபோக தேசிங்க ராஜாக்கு அப்புறம் வந்த டைரக்டர் எழிலுடைய படங்கள் எல்லாமே இதே கேட்டகரி தான். கவுண்டமணி செந்தில், வடிவேல் விவேக் அப்புறமா சத்யராஜ், கவுண்டமணி, மணிவண்ணன் அப்படின்ற இந்த கோயம்புத்தூர் கேங்கும் இந்த கேட்டகரியில் ஒரு முக்கியமான இடம் உண்டு. சுந்தர்சியோட பெரும்பாலான படங்களில் மணிவண்ணன் அவர்களோட காமெடி ஸ்பேஸ் ரொம்ப பெருசு. திருமதி பழனிசாமி, பிரம்மா, மாமன் மகள், நடிகன், வில்லாதி வில்லன், சேனாதிபதி, பொண்ணு வீட்டுக்காரன் அப்படின்னு இந்த கோயம்புத்தூர் கேங்குடைய பங்கு நகைச்சுவை ஜானரில் ரொம்ப பெருசு. இந்த வீடியோவை ஆரம்பத்திலேருந்து பார்த்து கேட்குறவங்களுக்கு இந்நேரம் ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகிருக்கும். அதுதான் இவ்வளோ நேரம் நம்ம பேசிக்கிட்டு இருந்தது எல்லாமே மேல் காமெடியன்ஸ் பற்றி மட்டும்தான் அப்படின்ற விஷயம். ஏன் அப்படின்னு கேட்டால் ஆச்சி மனோரமா, கோவை சொல்ல தவிர்த்துட்டு பார்த்தா இப்போ வரைக்கும் சொல்லிக்கிற அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஃபீமேல் காமெடியன்ஸ் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். தில்லானா மோகனாம்பாள், பில்லா, பாட்டி சொல்லி தட்டாதே, முறைமாமன் உட்பட 1000 படங்களுக்கு மேல் நடித்த ஆச்சி மனோரமா அதில் பாதிக்கு மேலே காமெடி ரோல் தான் ப்ளே பண்ணியிருப்பாங்க. கோவை சொர்லா வடிவேல் கிட்ட படத்தோட ஆரம்பத்தில் அடி வாங்குறதும் ஒரு கட்டத்துக்கு மேலே பொறுமையிலேருந்து அடிக்கிறது மாதிரியான படங்கள் இப்போவும் ரொம்ப பிரபலமானது. இந்த லிஸ்ட்டில் 2 ஃபீமேல் காமெடியன்ஸ் இருந்தாலும் அவங்களோட இருப்பு ரொம்ப அழுத்தமானது. இயக்குனர் சிம்புதேவன் அவர்களையும் இந்த காமெடி மூவிஸ் டைரக்டர் லிஸ்ட்டில் கண்டிப்பாக சேர்க்கலாம். இம்சை அரசன் 23 புலிகேசி, அரையன் 305 கடவுள், இரும்புக்கோட்டை முரட்டு சிங்கம் மாதிரியான காமெடி படங்களை கொடுத்தவர் தான் இவர். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வந்த வடிவேலு ஃபீல்ட் அவுட்டும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த விவேக்குடைய மரணமும் இந்த ஜானருக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய இழப்பு. ஒரு காமெடியன் ஹீரோ ஆகிறது அப்படின்ற ஆசை ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது. ஆனால் அப்படி ஹீரோ ஆயிட்டா தன்னோட இமேஜுக்கு செட் ஆகிற மாதிரி நடிக்கிறது ரொம்ப அவசியம். இந்த வகையில் காமெடி ஆக்டர் கவுண்டமணி ஆரம்பத்தில் காமெடி ரோல் பண்ணார், பிறகு சில படங்களில் ஹீரோ ரோல் பண்ணார். ஆனால் அது சரியாக ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு தெரிஞ்சதும் திரும்பி காமெடி ட்ராக்கே வந்து உச்சத்தை தொட்டார். இப்போது இதே மாதிரியான ஒரு நிலை தான் சந்தானத்துக்கும் வந்திருக்கு. பட் அவர் ஒரு வழிப்பாதை மாதிரி திரும்ப வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் தோணுது. இந்த வகையில் ஆக்டர் கருணாஸ் அப்படிங்கிறவரை நிச்சயமாக பாராட்டே ஆகணும். காமெடியில் அவர் தன்னோட லைஃப்பை தொடங்கி திண்டுக்கல் சாரதி அப்படின்னு ஒரு வெற்றி படத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அம்பா சமுத்திரம், அம்பானி, சந்தமாமா உட்பட சில ஹீரோ இமேஜுக்கு செட் ஆகிற மாதிரி நடித்தாலும் இப்போ வரைக்கும் காமெடி ரோலையும் ப்ளே பண்ணிட்டு தான் இருக்காரு. சமீபத்தில் வந்த சூரரை போட்டில் அவரோட நடிப்பு குறிப்பிடத்தகுந்த வகையில் அமைஞ்சிருக்கும். 23 புலிகேசி படத்தோட வெற்றிக்கு அப்புறமா வடிவேலும் சில அழுத்தமான காமெடி கதாபாத்திரங்களை ஏற்று நடிச்சிருக்காரு. காமெடி ஜானர்லேயே டார்க் காமெடி, அடல்ட் காமெடி, காமெடி ட்ராமா, காமெடி ஃபேண்டசி அப்படின்னு நிறைய வெரைட்டி இருக்குது. டார்க் காமெடியில் கமல்ஹாசனுடைய மும்பை எக்ஸ்பிரஸையும் நலன் குமாரசாமியோட சூதுக்கவும் படங்களையும் உதாரணமாக சொல்லலாம். அடல்ட் காமெடி அப்படின்றதுக்கு தரமான உதாரணமாக கல்யாண சமையல் சாதம் படத்தை சொல்லலாம். காமெடி ஃபேண்டசியில் மரகதாரணை மாதிரியான படங்களை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் போக அம்மன் கோயில் கிழக்காலே, கரகாட்டக்காரன், சின்னத்தம்பி, நாட்டாமை, ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியான முழுமையான காமெடி ஜானரில் வராத படங்களுக்கும் அதோட அடையாளம் காமெடி தான். சமீபத்தில் ட்ரெண்டிங்கான #Pray for நேசமணியை இதுக்கு உதாரணமாக சொல்லலாம். தரமான காமெடி படங்கள் வர இருக்கிற தமிழ் சினிமாவில் இந்த காலகட்டம் காமெடி ஜானரில் ஒரு சின்ன சர்க்கிள் மட்டுமே. ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் உள்ள காமெடி இருக்கிறதால கூடிய சீக்கிரமே இந்த ஜானரை சரிவிலிருந்து மீட்க நிச்சயமாக எழுத்தாளர்களும் இயக்குநர்களும் வருவாங்க அப்படின்ற நம்பிக்கையில் இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். நிச்சயமாக சில தரமான நகைச்சுவை படங்களையும் பல தரமான நகைச்சுவை காட்சிகள் உள்ள படங்களையும் இந்த லிஸ்ட்டில் நான் தவற விட்டுருப்பேன். ஏன்னா பல காமெடி படங்களோட பேரையே டெலிஃபோன் டைரக்டரி மாதிரி சொல்கிறதுக்கு வீடியோ தனியாக போடலாம். அந்த அளவுக்கு பல தரமான காமெடி படங்கள் நிறைஞ்சது தான் தமிழ் சினிமா. இருந்தாலும் இந்த படத்தை நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கவே கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிற படங்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு எதுவும் மாற்று கருத்து இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ உள்ள காமெடி படங்கள் எடுக்கிற டேரக்டர்ஸ் கிட்ட ஒரு நல்ல காமெடி படத்துக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டால் அவங்க ஓப்பனாக சொல்லாட்டினாலும் அவங்க மைண்டில் இருக்கிற பதில் நல்ல காமெடியன் மட்டும்தான். சில பேர் பேய்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ காமெடி படங்கள் அப்படின்ற பேரில் வர பல படங்கள் வெறுமனை அந்த படத்தில் இருக்கிற நகைச்சுவை நடிகர்களுடைய திறமையை மட்டுமே நம்பி வருது. அந்த படத்தில் இருந்து அந்த நகைச்சுவை நடிகரை எடுத்துகிட்டு கற்பனை பண்ணி பார்த்தா அந்த படம் வெறும் 0 அப்படிங்கிறத நம்மளால் ஈஸியாக உணர முடியும். அந்த டேரக்டர்ஸும் கொஞ்சமும் மெனக்கெடாமல் அந்த நடிகர்களுடைய கிரெடிட்ஸை ஷேர் பண்ணிக்குவாங்க. இப்போ உள்ள பெரும்பான்மையான காமெடி படங்களோட நிலைமை இதுதான். ஆனால் 1968 வெளியான கலாட்டா கல்யாணம் அப்படின்ற படம் நாகேஷ், சோ, தங்கவேலு மாதிரியான அப்போ உள்ள நகைச்சுவை ஜாம்பவான்களும் நகைச்சுவை நடிப்பிலையும் தன்னோட முத்திரையை பதிச்ச நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களும் நடிச்சும் கூட கதையையும் திரைக்கதையையும் முதன்மை கதாபாத்திரங்களை வச்சு வெளியாச்சு. பழைய படங்களில் தரமான படங்கள் அப்படின்னு போற்றப்படக்கூடிய பல படங்கள் அந்த காலகட்டத்தில் சிறப்பான படமாக கருதப்படும். ஆனால் இந்த காலகட்டத்தை சேர்ந்த குறிப்பாக சினிமா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்குறவங்களால அந்த படங்களோட தரத்தை முழுசாக புரிஞ்சுக்க முடியாது. ஆனால் சில படங்கள் எந்த காலகட்டத்திலையும் எல்லா தரப்பு மக்களையும் முழுமையாக திருப்திப்படுத்தும்.
அந்த நாள், காதலிக்க நேரமில்லை, தில்லானா மோகனாம்பாள் மாதிரியான படங்களை இதுக்கு உதாரணமாக சொல்லலாம். சர்வ நிச்சயமா கலாட்டா கல்யாணம் படமும் இந்த கேட்டகரியில் சேர்ந்தது தான். இப்போ பார்க்கும்போது கூட இந்த படம் ஒரு முழுமையான நகைச்சுவை படத்தை பார்த்த திருப்தி தரும். ஒரு நகைச்சுவை திரைக்கதைக்கு அடிப்படை என்னன்னா, அந்த கதையிலேயே அல்லது ஒன்லைன்லேயே நகைச்சுவைக்கான பேஸ் இருக்கணும். 5 பொண்ணை பெத்தெடுத்தா அரசன் கூட ஆண்டி தான் அப்படின்ற பொது கருத்து இங்கே இருக்கு. ஆனால் இந்த கதையில் 4 பொண்ணுக்கு ஒரே மேடையில் கல்யாணம் நடக்கணும் அப்படிங்கிறது தான் ஒன்லைன். இந்த ஒன்லைனை ஒரு சோக காவியமாக ஈஸியாக திரைக்கதை பண்ணிடலாம். ஆனால் நகைச்சுவையாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய சேலஞ்ச். இதை மிகவும் புத்திசாலித்தனமாக கையாண்டிருப்பாரு சித்ராலயா கோபு. எஸ், இவருடைய கலாட்டா கல்யாணம் அப்படின்ற நாடகத்தை மையமாக வச்சு தான் இந்த திரைக்கதை எழுதப்பட்டிருக்கு. கூடுதல் சிறப்பாக இந்த படத்துக்கு திரைக்கதை அமைச்சவரும் சித்ராலயா கோபு அவர்கள் தான். ஏற்கனவே இயக்குனர் ஸ்ரீதர் இயக்கத்தில் 1964 வெளியான காதலிக்க நேரமில்லை அப்படின்ற கிளாசிக் நகைச்சுவை படத்தில் கோரைட்டராக ஒர்க் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் ஊட்டி வரை உறவு, காசேதான் கடவுளடா உட்பட பல நகைச்சுவை திரைக்கதையில் முத்திரை பதிச்சிருந்தாலும் கலாட்டா கல்யாணம் அவருடைய மாஸ்டர் பீஸ் திரைக்கதையாக பார்க்கப்படுது. இந்த படம் அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய வெற்றி படமாகவும் விமர்சன ரீதியாக பாராட்டை பெற்ற படமாகவும் பார்க்கப்படுது. படத்தோட ஆரம்பம் அந்த காலகட்டத்தில் எழுதப்படாத விதியா அமைஞ்ச பாடல் மூலமா தொடங்குது. ஆனாலும் அதுலயும் ஒரு சின்ன நகைமுறைன்னு இருக்கும். என்னன்னு கேட்டா, 1965 வெந்நீராடை படம் மூலமா அறிமுகமான ஜெயலலிதா அவர்கள் அடுத்தடுத்து எம்ஜிஆர் படங்களான 1000 ஒருவன், கன்னித்தாய், முகராசி, தனிப்பிறவி, சந்திரோதயம் உட்பட பல படங்கள்ல எம்ஜிஆர் அவர்களுக்கு ஜோடியா நடிச்சிருப்பாங்க. ஆனா கலாட்டா கல்யாணம் தான் சிவாஜி ஜெயலலிதா அவர்களுடைய கூட்டணியில் உருவான முதல் படம். எம்ஜிஆர் சிவாஜி போட்டி உச்சத்தில் இருந்த அந்த டைமில் இந்த படத்தில் முதல் பாடலில் முதல் வரி என்னன்னு கேட்டால், வந்த இடம் நல்ல இடம், வர வேண்டும் காதல் மகாராணி அப்படின்றது தான். இது எம்ஜிஆரை மறைமுகமாக தாக்குனதாக சொல்லப்பட்டுச்சு. மதன் லலிதா காதல் காட்சிகள் மூலமாக ரசிக்கும் விதமாக ஆரம்பிக்கிற இந்த படம் லலிதாவுடைய அப்பாவை மதன் மீட் பண்ணுற அந்த சீன்ல இருந்து மெயின் கதைக்குள்ளே போகுது. அதாவது தர்மலிங்கம் தன்னுடைய 4 பெண்களுடைய கல்யாணம் ஒரே மேடையில் நடக்கணும் அப்படின்ற கண்டிஷன்ல இருந்து கதையுடைய முரண்பாடு தொடங்குது. அந்த முரண்பாடு அதோட நிற்காம லலிதா தவிர்த்து மற்ற 3 பெண்களான ரத்னா, காஞ்சனா, காந்தா 3 பேருமே 3 பிரச்சனைகளை சொல்கிறாங்க. அது என்னன்னா, ரத்னா தான் படிக்கும்போது ஏற்பட்ட கசப்பான அனுபவத்தால் ஆண்களையே வெறுக்கிறதா சொல்கிறாங்க. காஞ்சனா தான் காதலிச்ச பையன் வேற ஒரு பொண்ணோட தொடர்பில் இருக்கிறாரு, அவரை மீட்டு அவரை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. காந்தா தான் சினிமா வாழ்க்கைக்கு தடை சொல்லாத கணவன் வேணும் உட்பட சில நிபந்தனைகளோட கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிறாங்க. இப்படி எல்லா முரண்பாடுகளையும் மீறி மதன் லலிதா மேரேஜும் மற்ற எல்லாருடைய கல்யாணமும் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத உச்சபட்ச நகைச்சுவையோட சொல்லியிருப்பாங்க இந்த படத்தில். இந்த முரண்பாடு போதாதுன்னு குழந்தை கடத்தல் சிக்கல், பணக்காரங்களை குறி வச்சு படம் புடுங்குற கேங்ஸ்டர் அப்படின்னு பல விஷயங்களை திரைக்கதையில் கணக்கச்சிதமான முறையில் பொருத்தியிருப்பாங்க. இந்த மாதிரி நகைச்சுவை விருந்துக்கான பேஸ் இப்போ வர்ற பெரும்பான்மையான படங்களில் மிஸ் ஆகுது. படத்தில் சாதாரணமாக சொல்றப்படுற விஷயம் கூட திரைக்கதையுடைய நம்பகத்தன்மையை அதிகரிக்கிற வகையில் தான் காட்சிகள் அமைஞ்சிருக்கும். குறிப்பாக மதன் மிகப்பெரிய பணக்கார வீட்டு பையன் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வேற வேலையே இல்லாமல் பெண்களுக்கு மாப்பிள்ளை தேடுற விஷயத்துக்கும், கேங்ஸ்டர்ஸ் கிளைமேக்ஸில் மதனுடைய அப்பாவை கடத்தி பணம் பறிக்கிற காட்சிக்கும் நம்பகத்தன்மையை அதிகரிச்சிருக்கும். படம் வந்த டைமில் ஆக்டர் சிவாஜி அவர்களுக்கு மிகப்பெரிய ஸ்டார் வேல்யூ இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு ப்ரொடியூசரும் அவர் தான். ஆனால் அதை பற்றியெல்லாம் யோசிக்காமல் படத்தோட பெரும்பான்மையான சண்டை காட்சிகளில் எதிராளிகிட்ட அடி வாங்கி அவதிப்படுற மாதிரி தான் காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கும். இது திரைக்கதைக்கு தேவையான விஷயங்களை செய்கிறது தான் ஒரு நடிகனோட முதல் கடமை அப்படின்றத சொல்லாமல் சொல்கிற மாதிரி அமைஞ்சிருக்கும். மேலும் சிவாஜி அவர்கள் ஒரு சிறந்த டைரக்டர் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறதையும் உணர்த்தி இருக்கும். இந்த மாதிரியான நகைச்சுவை படங்களுக்கு எல்லாம் ஏற்படுற சோகம் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த படங்களுடைய சிறந்த திரைக்கதை அமைப்பு எல்லாமே நகைச்சுவை அப்படின்ற உணர்வால் கண்டுக்கப்படாமல் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. உதாரணமாக சொல்லணும்னா, கமலஹாசனுடைய தேவர் மகன், நாயகன், குணா, மகாநதி திரைக்கதை தனியாக பேசப்பட்ட அளவுக்கு அவருடைய அபூர்வ சகோதரர்கள், மைக்கேல் மதன காமராஜன், பஞ்சதந்திரம் மாதிரியான படங்கள் பேசப்படலை. இந்த படங்களெல்லாம் வெற்றி படங்கள் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஆனாலும் அந்த படங்களோட திரைக்கதை யுத்தி பற்றி பெரும்பாலானவரால் பேசப்படலை. இதே விஷயம்தான் கலாட்டா கல்யாணம் படத்துக்கும் அப்போ நடந்துச்சு. இது ஒரு வெற்றி படமாக அமைஞ்சாலும் தங்கப்பதக்கம், அந்த நாள், பராசக்தி அளவுக்கு திரைக்கதையாக பேசப்படாத படமாக அமைஞ்சிச்சு. இந்த திரைக்கதை மூலமாக தான் ஒரு தேர்ந்த நகைச்சுவை திரைக்கதை எழுத்தாளர் அப்படின்றத ரொம்பவே அழுத்தமாக பதிவு பண்ணியிருப்பார் சித்ராலயா கோபு. இயக்குனர் ஸ்ரீதர் அவர்கள் மூலமாக அவருடைய படங்களில் கோரைட்டராக சினிமாவுக்குள்ளே வந்து பிறகு தனியாக பல திரைக்கதை எழுதி கடைசியாக இயக்குனர் அவதாரமும் எடுத்தார். இவர் இயக்கிய காசேதான் கடவுளடா படம் இப்போவும் ஒரு நல்ல கல்ட் கிளாசிக் காமெடி படமாக இருக்குது. 1990 சத்யராஜ் அவர்களுடைய நடிப்பில் வெளியான உலகம் பிறந்தது எனக்காக இவருடைய எழுத்துல உருவான கடைசி படமாக அமைஞ்சது. எப்படி எழுத்தாளர் கோபுவுடைய வளர்ச்சியில் இயக்குனர் ஸ்ரீதருக்கு கணிசமான பங்கு இருக்கோ, அதே மாதிரி தான் இந்த படத்துடைய இயக்குனர் சி.வி. ராஜேந்திரனும். ஸ்ரீதருடைய நெஞ்சம் மறப்பதில்லை, காதலிக்க நேரமில்லை, கலைக்கோயில் உட்பட பல படங்களில் அசோசியேட் டைரக்டராக ஒர்க் பண்ணார். 1967 அனுபவம் புதுமை படம் மூலமாக இயக்குனர் அவதாரம் எடுத்தார். இவர் எடுத்த 2வது படம் தான் கலாட்டா கல்யாணம்.
அதுக்கப்புறம் நில் கவனி காதலி, வீட்டுக்கு வீடு, சுமதி என் சுந்தரி உட்பட பல படங்களை இயக்கியிருக்காரு. இவருடைய படங்களில் ரைட்டர் கோபுவோடைய எழுத்தும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது. மேலும் இந்த படத்தில் நாகேஷ், சோ, தங்கவேலு இவர்களுடைய காமெடி சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது உள்ளங்கை நெல்லிக்கனி மாதிரி எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான். ஒரு காமெடி படம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ரசிகர்களுக்கு உதாரணமாகவும் படைப்பாளிகளுக்கு பாடமாகவும் இருக்கிற இந்த படத்தை ரீமாஸ்டர் செஞ்சு வெளியிடுறது மூலமாக பல பேர் பயன்பெறுவார்கள் அப்படின்ற என்னுடைய தனிப்பட்ட கருத்தை சொல்லி இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். தமிழ் சினிமாவை ஒரு வகையில் அல்ல குறையாத நகைச்சுவை படங்கள் கொண்ட ஒரு அச்சய பாத்திரம்னே சொல்லலாம். தற்போதைய காலகட்டத்தில் இந்த ஜானர் கொஞ்சம் பின்னடைவை சந்திச்சிருந்தாலும் பல ஆண்டுகளாக பல நகைச்சுவை ஜாம்பவான்களாலையும் நகைச்சுவை எழுத்தாளர்களாலையும் நகைச்சுவை படம் எடுக்கும் இயக்குநர்களாலையும் பலதரப்பட்ட படங்களில் நடிச்சிருந்தாலும் நகைச்சுவை படங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் நடிகர்களாலையும் இந்த ஜானர் தமிழ் சினிமாவுடைய எவர்கிரீன் ஜானராக எப்பவும் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்படிப்பட்ட தமிழ் சினிமா என்ற அரசனுடைய நகைச்சுவை ஜானர்ன்ற கிரீடத்தில் 2 முக்கிய விலை மதிப்பில்லாத வைரங்கள் தான் த கிரேட் காம்போவான கமல்ஹாசன் கிரேசி மோகன் கூட்டணி. காமெடி இஸ் ஏ சீரியஸ் பிஸ்னஸ் அப்படின்றத சினிமாவில் அழுத்தமாக பதிவு செஞ்ச கூட்டணி. பொதுவாக கமல்ஹாசன் அவர்கள் பற்றின ஃபிலிமோகிராஃபியை பார்க்கும்போது பலருக்கும் தோன்ற விஷயம், கமல் ஒரு சீரியஸ் ஜானரில் கஷ்டப்பட்டு ஒரு படம் நடித்தா அடுத்ததாக லைட்டாக ஒரு காமெடி படம் நடிப்பார் அப்படின்றது தான். இதுதான் காமெடி ஜானருடைய சாபமும் கூட. காமெடி படம் அப்படின்றது சாதாரணமாக கேஷுவலாக எழுதுறது, சீரியஸ் படம் தான் ரொம்ப சின்சியராக செய்யப்படுறது அப்படிங்கிற கருத்து இங்கே பலருக்கும் இருக்குது. இதை கமல் அவர்களே பல இடங்களில் மறுத்திருக்காரு. தேவர் மகன் திரைக்கதைக்கு எந்த வகையிலையும் குறைவில்லாதது தான் அபூர்வ சகோதரர்கள் திரைக்கதை. இந்தியன் படத்திற்கு கமல் கொடுத்த உழைப்பிற்கு எந்த வகையிலையும் குறைவில்லாதது தான் அவ்வை சண்முகி படத்திற்கான உழைப்பும். இந்த விஷயத்தை தன்னோட ஒவ்வொரு படங்கள்லையும் அழுத்தமாக பதிவு செஞ்ச கமல் கிரேசி மோகன் காம்போவில் உருவான படங்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். 1989 வெளியான அபூர்வ சகோதரர்கள் தான் கமல்ஹாசன் கிரேசி மோகன் காம்பினேஷனில் உருவான முதல் படம். இயக்குனர் சிங்கீதம் சீனிவாசராவ் இயக்கத்தில் உருவான இந்த படத்துக்கு கதை எழுதியவர் பஞ்சு அருணாச்சலம் அவர்கள். இந்த கதைக்கான திரைக்கதையை கமல் அவர்கள் எழுத அதுக்கு உறுதுணையாகவும் வசனகர்த்தாகவும் இருந்திருப்பார் கிரேசி மோகன் அவர்கள். ஆல்ரெடி இந்த படத்துடைய ஸ்க்ரீன் பிளே பற்றின டீட்டெயில் அனாலிசிஸ் வீடியோ நம்ம சேனலில் பார்த்துருப்போம். இதுதான் நம்ம சேனலோட முதல் வீடியோவும் கூட. பார்க்காதவங்க போய் பார்த்துக்கலாம். அடுத்ததாக இதே கூட்டணி 1990 வெளியான மைக்கேல் மதன காமராஜன் படத்தில் மீண்டும் இணையுது. தமிழ் சினிமாவுடைய எவர்கிரீன் கல்ட் கிளாசிக் காமெடி படமாக இந்த படம் மாறுது. இதில் 4 வேடங்களில் ஏற்று நடித்த கமல்ஹாசன் அவர்களுடைய 4 கதாபாத்திரங்களும் வெவ்வேறு வகையான குணாம்சமுடையதாக இருந்தாலும் இந்த 4 கேரக்டருக்கும் பொதுவாக அமைஞ்ச ஒரே விஷயம் நகைச்சுவை உணர்வு தான். இப்படி வெவ்வேறு குணங்களுக்கு வெவ்வேறு வகையான நகைச்சுவைக்கும் அஸ்திவாரமாக இருக்கிறது கமல் அவர்களுடைய திரைக்கதையும் கிரேசி மோகன் அவர்களுடைய வசனங்களும் தான். மதன் இடத்துக்கு ஆள் மாறாட்டம் பண்ண வர்ற ராஜுவுடைய வசனங்கள், மதன் அவினாசி இடையே நடக்கிற உரையாடல்கள், காமேஸ்வரன் மணி ஐயருக்கு இடையே நடக்கிற வாதங்கள், காமேஸ்வரன் திருப்புன சுந்தரிக்கு வர்ற நகைச்சுவை கலந்த காதல், மைக்கேலுக்கும் அலெக்ஸுக்கும் நடுவில் இருக்கிற பாசத்திலாக ஏற்படுற டார்க் ஹியூமர் அப்படின்னு வெவ்வேறு வகையான நகைச்சுவை உணர்வுகளை கமல் அவர்களுடைய எழுத்தோட நடிப்பும் சேர்த்து உருவம் கொடுக்க அதுக்கு உயிரோட்டம் அளிச்சிருக்கும் கிரேசி மோகன் அவர்களுடைய வசனங்கள். இந்த படத்தில் வர்ற காமேஸ்வரன் கேரக்டரை வச்சு ஒரு முழுநீள திரைப்படத்தை உருவாக்கணும்னு நினச்ச கமல் அவர்களுக்கு அது முடியாமல் போக அதில் சில திருத்தங்கள் செஞ்சு அந்த படம் மாதவன் நடிப்பில் நலதமயந்தியா உருவாச்சு. இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் கூட விக்ரம் திரைக்கதை உருவாவதுக்கு முன்னாடி இந்த படத்தில் வர மைக்கேல் கதாபாத்திரத்தை வச்சு ஒரு ஸ்பின் ஆஃப் மூவி பண்ணணும்னு தான் நினச்சதா ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார். ஸோ இதில் வர்ற ஒவ்வொரு கதாபாத்திரமும் ஒரு முழுநீள திரைப்படத்திற்கான தேவையான அழுத்தம் மிக்கது அப்படிங்கிறத நம்மளால் உணர முடியும். இந்த படத்துடைய இயக்குனரும் சிங்கீதம் சீனிவாசராவ் அவர்கள் தான். அடுத்ததாக 1990 சுரேஷ் கிருஷ்ணா இயக்கத்தில் தெலுங்கில் வெளியான இந்திரடு சந்திரன்ற படத்தில் தான் இந்த இணை மீண்டும் இருந்துச்சு. அதாவது இந்த படத்துடைய தமிழ் டப்டு வெர்ஷனான இந்திரன் சந்திரனுக்கு கமல் திரைக்கதைக்கு வசனம் எழுதியிருப்பார் கிரேசி மோகன் அவர்கள். ஒரு டப்பிங் மூவி ஒரிஜினல் மூவி பார்த்த மாதிரியான ஃபீல் கொடுக்கறதுக்கு ஒரே ரீசன் அந்த படத்துடைய வசனங்கள் மட்டும்தான். ஸோ இந்த ஒரு ரீசனே கிரேசி மோகன் அவர்களுடைய வசன திறமைக்கு ஒரு உதாரணமாக அமைஞ்சிருக்கும். இந்த கூட்டணி 1994 மீண்டும் இணைஞ்ச படம் தான் மகளிர் மட்டும். இந்த படத்துடைய இயக்குனர் சிங்கீரம் சீனிவாசராவ் அவர்கள். முழுக்க பெண்கள் கதாபாத்திரங்களை முன்னணியாக வச்சு எடுக்கப்பட்ட படம். பொதுவாகவே பெண்கள் சமூகத்தில் படுற கஷ்டங்களை பற்றி சொல்கிற படங்கள் ஒன்று அழுகாட்சி படமாக இருக்கும், இல்லை அதெல்லாம் தாண்டி அவங்க ஜெயிக்கிற மோட்டிவேஷன் கதையாக இருக்கும். ஆனால் இந்த படத்துக்கு தான் எழுத்து கூட்டணி கமல் கிரேசி மோகன் ஆச்சே. சீரியஸ் படங்களில் சொன்னதை விட பெண்கள் பிரச்சனையை இந்த படத்தில் நகைச்சுவையாக ஒருபடி மேலேயே சொல்லியிருப்பாங்க. இந்த படத்துடைய ஹீரோ எழுத்தாளர் கமல் தான். நடிகர் கமல் கேமியோ அப்பியரன்ஸ் தான் பண்ணியிருப்பார். அடுத்ததாக 1995 வெளியான சதிலீலாவை படத்துக்கு இந்த கூட்டணி இணைஞ்சிருக்கும். ஒரு நல்ல நகைச்சுவை கூட்டணி சீரியஸான ஆளை கூட நகைச்சுவை மிக்கவராக மாற்றுறது அப்படிங்கிறது ரியல் லைஃப்லேயே உண்மையாக இருக்கும்போது சினிமாவிலையும் அதே தானே. அது வரைக்கும் ஒரு புறம் அழகியல் மிக்க கதையை சீரியஸாகவும் இன்னொரு புறம் அழுத்தமான வணிக சினிமாவையும் பேரலாக எடுத்துகிட்டு வந்த பாலுமகேந்திரா அவர்கள் தன் வாழ்நாளில் இயக்குன ஒரே காமெடி படமாக இந்த படம் அமைஞ்சிருக்கும். இந்த படத்தில் கிளைமேக்ஸ் முன்ன வரைக்கும் கமல் ஒரு செகண்ட் ஹீரோ தான். அது வரைக்கும் நகைச்சுவை நடிகையாக மட்டுமே இருந்த கோவை சரளா இந்த படத்தில் கமலுக்கு ஜோடியாக நடிச்சிருப்பாங்க. ஆனால் இதெல்லாம் நார்மல் சினிமா ரசிகர்களுக்கு வேணால் துணிச்சலான விஷயமா தெரியலாம். கமல் அவர்களுடைய டெடிகேஷன் புரிஞ்சவங்களுக்கு இதெல்லாம் பெரிய விஷயமா தெரியாது. அடுத்த படம் 1996 டைரக்டர் KS ரவிக்குமார் டைரக்ஷனில் வெளியான அவ்வை சண்முகி.
வேறு எந்த ஒரு கதாநாயகரும் தன் ரசிகர்களுக்கு இப்படி ஒரு சர்ப்ரைஸ் வெரைட்டி மூவிஸ் தர முடியுமா அப்படிங்கிறது இனிமேல் சந்தேகம்தான். ஏன்னா இதே வருஷத்தில் தான் இந்தியன் திரைப்படமும் ரிலீஸ் ஆச்சு. மே மாதத்தில் சுஜாதா வசனத்தில் சீரியஸான தேசப்பற்று படத்தில் வயதான கம்பீரவாக நடித்தவர், நவம்பர் மாதத்தில் கிரேசி மோகன் வசனத்தில் ஃபன்னான காமெடி படத்தில் பெண்மையோட நளினமாக நடித்தார். விஸ்வநாதன் ஐயர், ஜோசப், முதலியார், பாஷான்னு ஆரம்பித்து கேமியோ அப்பியரன்ஸில் வர டாக்டர் சுப்பு வரைக்கும் அத்தனை கேரக்டருக்கும் இன்டென்ஸான ஹியூமர் சாயல் இருக்கிறது தான் இந்த படத்துடைய மிகப்பெரிய பலமாக அமைஞ்சிருக்கும். அடுத்த படம் 1998 வெளியான காதலா காதலா. இந்த படத்துடைய இயக்குனரும் சிங்கீதம் சீனிவாசராவ் அவர்கள் தான். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த காம்போவில் உருவான மாஸ்டர் பீஸ் படைப்பு இதுதான்னு சொல்ல முடியும். ஏன்னா இவங்களோட மற்ற படங்களில் படம் முழுக்க காமெடி இருந்தாலும் அழுத்தமான எமோஷன் சீன்ஸும் லவ் சீன்ஸும் இன்டென்ஸாக இருக்கும். ஆனால் இந்த படம் படத்துக்குள்ளே காமெடி வைக்காமல் காமெடிக்குள்ளே படத்தை வச்ச மாதிரி உச்சக்கட்ட காமெடி வைப்பில் எடுக்கப்பட்டிருக்கும். இந்த படத்தில் காமெடி இல்லாத ஒரு ஷாட் கூட இருக்காதுன்ற அளவுக்கு காமெடி மலையால் நடிஞ்சிருக்கும் இந்த திரைக்கதை. அதுக்கப்புறமா 2000 இயக்குனர் KS ரவிக்குமார் இயக்கத்தில் வெளியான தெனாலி. ஒரு பயந்த சுபாவம் கொண்ட ஒருத்தன் தனக்கு ஏற்படுற அடுத்தடுத்த அனுபவத்தால் கிளைமேக்ஸில் வீரமானவனாக மாறுறான். இந்த கான்செப்ட் தமிழ் சினிமாவில் பல வகையில் அடித்து துவச்சி கிழிஞ்ச கான்செப்ட். ஆனால் தெனாலி பார்க்கும்போது நமக்கு ஒரு ஃப்ரெஷ் மூவி பார்க்குற ஃபீல் கிடைக்கிறதுக்கு ஒரே காரணம் ஃப்ரெஷ்ஷான திரைக்கதையும் அதன் வசனங்களும் தான். குறிப்பாக தெனாலி கேரக்டர் மனநிலை சரியாயிட்டு வர்ற அதே நேரத்தில் டாக்டர் கைலாஷுடைய மனநிலை கொஞ்சம் கொஞ்சமாக மாறுற மாதிரியான வடிவமைப்பு தான். முக்கிய கதாபாத்திரங்களோடு சேர்ந்து டாக்டர் பஞ்சபூதம், கைடு கந்தசாமி, டைமண்ட் பாபு அப்படின்னு பல கதாபாத்திரங்களும் அவங்களுடைய நகைச்சுவையும் தமிழ் சினிமாவில் இந்த படத்தை மறக்க முடியாத அனுபவமாக மாற்றிருக்கும். இந்த காம்போவுடைய அடுத்த படங்கள் 2002 வெளியாச்சு. ஒரு படம் பம்மல் கே சம்பந்தம், அடுத்த படம் பஞ்சதந்திரம். ஒரே வருஷத்தில் ஒரே கூட்டணியில் ஒரே ஜானர் பட் டிஃப்ரெண்ட் ட்ரீட்மெண்ட்டில் உருவான படங்கள் மிகப்பெரிய வெற்றி பெற்றது ஒரு ஆச்சரியம்னா, 2 படங்களுமே உச்சபட்ச தரமாக இருக்கிறது உச்சக்கட்ட ஆச்சரியம்தான். இந்த 2 படத்தையும் வேறு எந்த எழுத்தாளரோ இயக்குனரோ தயாரிப்பாளரோ தோன்றியிருந்தால் அதுக்கு ஹீரோ ஆப்ஷனாக கமல்ஹாசனாக இருந்திருப்பாரா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டு தான். அந்த அளவுக்கு கமல்ஹாசன் கேரியர்லேயே யாரும் யோசிக்காத அளவுக்கான கதாபாத்திர வடிவமைப்பையும் அதுக்கான திரைக்கதையும் தேர்வு செஞ்சதுலையும், குறிப்பாக கிரேசி மோகனை தேர்வு செஞ்சதுலையும் தான் கமல் அவர்களுக்கு இப்பேற்பட்ட படைப்புகள் உருவாக காரணமாக அமைஞ்சிருக்கும். ஒரு புறம் மிஸ்ட்ரி த்ரில்லர் காமெடினா, இன்னொரு புறம் வெளிப்படையான சினிமா பின்னணி காமெடின்னு வெவ்வேறு வகையான விசித்திரமான ஜானரை தமிழுக்கு கொண்டு வந்த இந்த காம்போ 2002 ஒரு உச்சக்கட்ட உயரத்துக்கு போச்சுன்னே சொல்லலாம். அடுத்ததாக இந்த காம்போவில் 2004 வெளியான படம் வசூல் ராஜா. 2003 வெளியான ராஜ்குமார் ஹிரானியோடைய முன்னாபா MBBS உடைய அஃபீஷியல் ரீமேக்கான இந்த படத்துடைய இயக்குனர் சரண் அவர்கள். ஒரு ரீமேக் படத்தில் திரைக்கதையில் பெரிய அளவு மாற்றம் இல்லைனாலும் அதுலேயும் தங்களோட தனித்துவத்தை நிரூபிக்க முடியுன்றதை கமல் கிரேசி மோகன் காம்போ உணர்த்தின படம். மெடிக்கல் ஃபீல்டில் நடக்கிற அநியாயங்களை அவல நகைச்சுவை ஜானரில் உச்சக்கட்ட நகைச்சுவையாக சொன்ன படம். 2000 வெளியான தெனாலி படத்துடைய 2 முரண்பாடான கதாபாத்திர அமைப்பை ஆல்மோஸ்ட் மறுபடியும் வேறு ஸ்டைலில் ரிசம்பிள் பண்ண படம் அப்படின்னே இதை சொல்லலாம். இதுக்கப்புறம் கமல் அவர்களுடைய எழுத்து நடிப்பில் 2005 வெளியான மும்பை எக்ஸ்பிரஸ், 2010 வெளியான மன்மதனம்பு திரைப்படங்களில் கிரேசி மோகன் பெயர் இடம்பெறலனாலும் நிச்சயமாக அவருடைய பங்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ கண்டிப்பாக இருந்திருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த லிஸ்ட்டில் சொன்ன சில படங்களில் திரைக்கதை வசனம்ன்ற இடத்துல கமலுடைய பெயர் இல்லைனாலும் அவருடைய பங்கு கண்டிப்பாக இருந்திருக்கும். ஸோ இதே வகையில் தான் கிரேசி மோகன் பெயரும் இடம்பெற்றிருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். பேஷண்ட் கையை பிடிக்கத்தான் இவளை டாக்டருக்கு படிக்க வச்சேன், இன்னொரு டாக்டர் கையை பிடிக்க இல்லை. திருப்பி வச்சாலும் நிமித்தி வச்சாலும் திருட்டு தான் கேட்டையா? என் பையன் பெரிய இன்ஜினியராக வருவானாக்கும். அவன் 1 லட்சம் ரூபாய்னு ஒரே பேப்பரில் எழுதாமல் 1,00,000 பேப்பரில் ஒவ்வொரு ரூபாயாக எழுதிட்டு இருக்கான். இந்த மாதிரியான டைலாக்கெல்லாம் சாதாரணமாக கேட்க பெருசாக தாக்கத்தை ஏற்படுத்தலைனாலும் திரைக்கதையோடு சேர்ந்து பயணிக்கும் போது உச்சக்கட்ட ஹியூமராக வெடிச்சிருக்கும். இன்னும் குறிப்பாக 2 வெவ்வேறு மாற்று புரிதல்கள் உள்ள கதாபாத்திரங்கள் தங்களோட புரிதலில் டைலாக் பேச பேச பார்க்குற ஆடியன்ஸுக்கு வெடித்து சிரிக்கிற காமெடியெல்லாம் இந்த காம்போடைய ஸ்பெஷல் திங்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். வழக்கமாக நம்ம வீடியோட எண்டில் இந்த படைப்பாளிகள் கம்பேக் கொடுக்கணும் இல்லை இன்னும் தொடர்ச்சியாக பயணிக்கணும்னு சொல்லுவோம். பட் இந்த வீடியோவில் அதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆல்ரெடி நம்ம சேனலில் தமிழ் சினிமாவில் நகைச்சுவை படங்கள் அப்படின்ற தலைப்பில் ஒரு டீட்டெயில் அனாலிசிஸ் வீடியோ போட்டிருப்போம். அந்த வகையில் இந்த வீடியோ அந்த வீடியோவில் உள்ள ஒரு எலமெண்ட்டை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக அனாலிசிஸ் பண்ண வீடியோ தான். ஸோ அந்த வீடியோக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க போய் பார்க்கலாம். ஸோ இதுதான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்ச பெஸ்ட் எவர்கிரீன் காமெடி காம்போ ஆஃப் கமல்ஹாசன் கிரேசி மோகன் பற்றின என்னுடைய பார்வை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் 7 Minute Info சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குறிப்பாக அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.